வணக்கம். இன்னைக்கு கோல்டு, சில்வர், க்ரூட் ஆயில் அண்ட் DXY உடைய சார்ட் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்க. அப்பதான் நாங்கள் வீடியோஸ் போட்டோன்னே நோட்டிஃபிகேஷன் வரும். நாளை இந்த சேனல்ல நமக்கு மதியம் 3 மணிக்கு லைவ் டிஸ்கஷன் மீட் இருக்கு. ஸோ மீட்ல கலந்துக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க யூடியூப் லைவ்க்கு வாங்க. 3 மணிக்கு ஷார்ப்பாக ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஒரு 3:30 வரைக்கும் நடக்கும். அது முடிஞ்சதுக்கப்புறம் அதோடைய கண்டினியூஷன், உங்களுடைய கேள்விகள் கேட்கறதுக்கு எங்களுக்கு தெரிஞ்ச டெக்னிக்கல்ஸ் பதிலாக அங்கே ஷேர் பண்ணுவோம். ப்ளஸ் என்னென்ன ஸ்கிரிப்ட்ஸ் உங்களுக்கு டவுட் இருக்கோ, ஐ மீன் ஃபாரெக்ஸ் அண்ட் கமாடிட்டியில் இருக்கக்கூடிய கோல்டு, சில்வர், ஆயில், நேச்சுரல் கேஸ், இதில் நீங்கள் உங்கள் டவுட்ஸை கேட்கலாம். தென் இதோடைய லிங்க் வேணும் அப்படிங்கிறவங்க என்னுடைய வாட்ஸ்அப்க்கு வந்து நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா 8110022277 உங்களுக்கு அந்த லிங்க்கும் கொடுத்துருவோம். இல்லை என்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் அந்த லிங்க் வைப்போம், அல்லது டெலகிராமில் அந்த லிங்க் இருக்கும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து DXY பார்த்துடலாம். DXY பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அப்சைட் தான். அந்த பையிங் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு தான் இருக்கு. நமக்கு வந்து மார்க்கெட்டை வந்து 105 வரைக்கும் வரத்துக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். இதுதான் மினிமம் 103 ஃபர்ஸ்ட் லெவல். இப்போ அதுக்கு தான் மார்க்கெட் வந்து ஃபோர்ஸ் பண்ணி மேலே போயிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு நியூஸ் அப்படின்னு நம்ம மெயினாக பார்த்தோம் அப்படின்னோம்னா, நமக்கு இருக்கக்கூடிய நியூஸஸ் இன்னைக்கு 7:30 மணிக்கு ISM மேனுஃபேக்சரிங் இருக்கும். ஓகே, ISM மேனுஃபேக்சரிங் இருக்கும். இன்னைக்கு இந்த நியூஸ் முடிந்தால் புதன்கிழமை நமக்கு இன்வென்ட்ரி மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா, இன்னைக்கு ஆகஸ்ட் 1, இன்னைக்கு 7:30 மணிக்கு நமக்கு நியூஸ் இருக்கு. புதன்கிழமை இன்வென்ட்ரி, வியாழக்கிழமை திருப்பி ISM சர்வீஸ் வந்துடும், PMI வந்துடும். அதுக்கப்புறம் அன்னைக்கு வந்து நமக்கு இருக்கிறது வந்து பவுண்டோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் ஒன்று இருக்கும். 3ஆம் தேதி வந்து பவுண்டோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் நமக்கு 4:30 மணிக்கு இருக்கும். அதுக்கப்புறம் ISM சர்வீஸ் வந்து ஈவினிங் இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் இதுதான், நான் ஃபார்ம் பேரோல். இந்த நான் ஃபார்ம் பேரோலுக்கு தான் மார்க்கெட் வந்து பயங்கரமான மூவ்மெண்ட் கொடுக்க போகுது. எனக்கு தெரிஞ்சு அப்சைட் போயிட்டு அப்புறம் டிராப் ஆயிடும். ஸோ அந்த அப்சைட் ரேலி இப்போ இருந்தே ஸ்டார்ட் அப் ஆகுது. ஒருவேளை போய் ஒரு ரெசிஸ்டன்ஸ்ல அந்த நான் ஃபார்ம் பேரோலுக்கு போய் நிற்காம ரெசிஸ்டன்ஸ் பிரேக், ஐ மீன் 103.7க்கு மேல மார்க்கெட் மூவ் பண்ணிட்டா 105 அப்படி உடச்சு காட்டிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் திருப்பி கீழே வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்குள்ள போக முடியல, கரெக்ஷன் கீது வந்தா கண்டிப்பாக நான் ஃபார்ம் பேரோலுக்கு மார்க்கெட் மேலே போயிடும். ஆல்ரெடி நமக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொஞ்சம் ஏறி இருக்கிறதுனால இந்த நான் ஃபார்ம்ல வந்து அதோடைய ரிஃப்ளெக்ஷன் கண்டிப்பாக தெரியும். நல்ல மூவ்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு நான் ஃபார்ம் பேரோல் இந்த தடவை இருக்கிறது, NFP அப்படின்னு சொல்லக்கூடிய நான் ஃபார்ம் பேரோல். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வந்து DXY எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, DXY வந்து மார்க்கெட் கீழே வந்தாலும் கீழேயே வந்தால் கூட நமக்கு வந்து 101.10 கிடைச்சா கூட பையிங் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். அப்சைட் தான், மார்க்கெட் வந்து அப்சைட் தான் போயிட்டு இருக்கு, ஸ்ட்ராங்காக தான் இருக்கு. நியூஸ் வந்ததுக்காக மார்க்கெட் ஒன்றும் கீழே வரப்போறது இல்லை, மார்க்கெட் அப்சைட்ல தான் இருக்க போகுது. ஸோ ரேலி வந்து மேலே தான். ஸோ என்ன அப்படின்னா ஒன்னே ஒன்று தான், இந்த இடத்துல நீங்கள் ஒரு ட்ரெண்ட் லைன் வச்சுக்கலாம். இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ட்ரெண்ட் லைன் தான், மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்டான ட்ரெண்ட் லைன். ஸோ இதை வந்து நீங்க வந்து சேனலாக கூட நீங்க எடுத்துக்கலாம். அப்போ வந்து பக்கத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் வரனால ஒரு ஷார்ட் டேர்ம் செல்லிங் வந்துட்டு வேணா போகலாம். இந்த சேனல் ஒன்றும் அவ்வளவுமே ஸ்ட்ராங் ஆகல, ஒரு கீழே வந்து போகும்போது தான் இந்த சேனல் வந்து ஸ்ட்ராங் ஆகும், ரெஸ்பான்ஸ் வரும். ஸோ இந்த 2 டச் இருக்கிறதுனால மார்க்கெட்ல எப்போ வேணாலும் ஒரு டிராப் வந்துட்டு திருப்பி மார்க்கெட் மேலே போகலாம். அதான் சொல்றேன், இன்னைக்கு நியூஸ்ல வந்து டிராப் ஆனாலும் மார்க்கெட் மேலே போகலாம், இல்லை மேலே போயிட்டா கூட டிராப் ஆகி இந்த இடத்துக்கு வந்து சப்போர்ட் கிடைக்கும் போது பையிங்கா இருக்கும். ஸோ தேர்ட் டச்சா இருக்கிறதுனால இந்த பை கீழே கீழே வந்துட்டால் இந்த இடத்துல கிடைக்கக்கூடிய பை ஒரு நல்ல பவர்ஃபுல் பையாக இருக்கும். ஓகேங்களா, 101.2 இருந்து 101.30 இந்த 2 லெவலுக்குள்ள வந்து இதுக்கு கீழே கூட போகலாம், ஷேடோ தப்பு இல்லை. இந்த லெவல் பாடி க்ளோஸ் ஆகாம இந்த லெவல்ல மார்க்கெட் திரும்பிச்சு அப்படின்னா ஒரு நல்ல ரேலி இருக்கும். கிட்டத்தட்ட அதுவே கடைசியான ரேலியாக கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் திருப்பி வந்து அந்த ட்ரெண்ட் லைன் உடைக்கும் போது மார்க்கெட் கீழே வந்துடும். ஸோ ஃபோக்கஸ் எப்பெல்லாம் கீழே இறங்குதோ பை தி டிப்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் US ஆயில். ஸோ
ஸோ ஏஎஸ்ஐஎல் பொறுத்த வரைக்கும் இப்போ ரெசிஸ்டன்ஸில் தான் நிற்குது, ரெசிஸ்டன்ஸ் ஆகிட்டு இருக்கு. ஒரு 4 ஹவரில் போனோம் அப்படின்னோம்னா ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடம் நம்ம கீழே எதிர்பார்த்தோம், வரவே இல்லை, அப்படியே கன்சல்டேட் ஆகி போயிட்டு இருக்கு. இப்போ வந்து ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்படியே ஷிஃப்ட் ஆயிடலாம். ஒரு 30 மினிட்ஸ்ல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அழகா ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டரை நமக்கு இங்க இனிஷியேட் பண்ணுது மார்க்கெட். ஓகே, ஷோல்டரை வந்து இனிஷியேட் பண்ணுது. ஸோ இங்க உடைஞ்சு ஒரு புல் பேக் வந்து மார்க்கெட் திருப்பி அந்த லோ பிரேக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக இந்த இந்த இடத்துல இதுவும் கனெக்ட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இப்போ உடைச்சு இங்கே சின்ன புல் பேக்ஸ் வரும், அல்லது கொஞ்சம் அப்படி மேல போயிட்டு கீழே வரும் பொழுது கேரண்டியா இந்த லோவை வந்து மார்க்கெட் என்ன பண்ணும், பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழே போயிடும். ஸோ 80க்கு கீழே 80 to 79.80 உடைச்சு மார்க்கெட் என்ன பண்ணுவான்னா கீழே டிராப் ஆக ஆரம்பிச்சிருவான். ஸோ ஒரு பேட்டர்ன் கிடைச்சிருச்சு, பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிடுச்சு. கிடைச்சிருச்சுன்னு சொல்றதோட பேட்டர்ன் வந்து ஒரு ஃபார்மேஷன் வந்துருச்சு. ஸோ தட் நமக்கு இப்ப செல்லிங் சான்சஸ் இருக்கும். ஒண்ணு இன்னும் ஷார்ட்டா அதை கண்டுபிடிக்கணுங்க அப்படின்னு எதிர்பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த மார்க்கெட்ல ஒரு இந்த பாட்டம் இப்படி வச்சுக்கணும், பிரேக் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்ப இந்த சப்போர்ட் கீழே மார்க்கெட் பிரேக் ஆகும்போது நமக்கு செல்லிங் சான்சஸ் கிடைச்சிடும். அப்ப ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. ஆல்ரெடி நம்ம இருக்கிறது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தான். இந்த இடத்துல நம்ம இருக்கிறது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தான். ஸோ தட் இங்க கிடைக்கக்கூடிய பேட்டர்ன் ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பவர் பேட்டர்னாக நமக்கு மாறிடும். கீழே கண்டிப்பா நல்ல ஒரு ரேலி வரும். ஏன்னா நம்ம எதிர்பார்த்துட்டே இருந்த மார்க்கெட் என்ன அப்படின்னா ஒரு 4 ஹவர்ல பாத்தீங்கன்னா இங்க வரும், இன்னும் கொஞ்சம் கீழே வரும்னா அது மேல போயிட்டே இருக்கு. ஸோ இங்க வரும், இந்த இடத்துல வந்து ஒரு 80ல நின்று ஃபுல் பேக் எடுத்து திருப்பி இதை பிரேக் பண்ணும்போது மார்க்கெட் இந்த பாட்டம் வரைக்கும் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. 72 வரைக்கும், மினிமம் 77 உடைத்தால் 72 வரைக்கும் மார்க்கெட் என்ன ஆகும்னா கீழே ஃபால் ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ தட் இந்த இடத்துல இப்ப என்ன பண்ணலாம்னா செல் சான்ஸ் கிடைக்குதான்னு எதிர்பாருங்க. செல் சான்ஸ் கிடைச்சா செல் சைட் போங்க. நெக்ஸ்ட் சில்வர். ஸோ சில்வர் பொறுத்த வரைக்கும் ஒரு டே ஃப்ரேம்ல பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து அந்த செல் ஆக்டிவேட் ஆயிட்டு மேல போய் மார்க்கெட் எடுத்துருச்சு, செல் சைடு ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஒரு 4 ஹவர்ல போய் பார்த்தோம் அப்படின்னா ப்ரைஸ் வந்து மேல போய் கரெக்டா நேற்று எதிர்பார்த்திருந்தோம் இந்த லெவல் 24.7 கிட்ட வரும்போது ரெசிஸ்டன்ஸ் எடுக்கும் அப்படின்ட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மார்க்கெட் கீழே வந்துட்டு இருக்கு. நமக்கு என்னன்னா இந்த பாட்டம் உடையணும், இந்த லெக் மட்டும் உடஞ்சிருச்சுன்னா போதும். 24.20ங்கிற லெக் உடஞ்சிருச்சு அப்படின்னா மார்க்கெட் என்ன பண்ணிடும் அப்படின்னா அழகா கீழே வர ஆரம்பிச்சிடும். நமக்கு குறைஞ்சபட்சம் 23.20 வரைக்கும் டிராப் ஆக சான்சஸ் உண்டு. ஏன்னா இப்போ மார்க்கெட் இருக்கிறது பக்காவான ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் தான், ரெசிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. ஸோ செல் சைட் ட்ரை பண்ணுங்க. அது பக்காவா வந்து எடுத்திருக்கு மார்க்கெட். அது வந்து எப்படி சொல்றது அப்படின்னா ஸ்விங்ஸ் வந்து அழகா ஃபார்ம் ஆயிடுது. ஒரு கரெக்ஷன் பை எடுத்து அந்த கரெக்ஷன் பை உடையும் போது ஒரு ட்ரெண்டிங் செல்லுக்குள்ள போறதுக்கான ஃபேஸஸ் ஆக இருக்கும். அதனாலதான் இந்த இடத்துல வெயிட் பண்ணுங்க. அந்த லோ பிரேக் ஆகும்போது அழகா நமக்கு செல் எடுக்கலாம். சரி, ஒரு ஷார்ட் ஃப்ரேம்ல நமக்கு ஏதாவது அதுல என்ட்ரி இருக்கா அப்படின்னா எதுவுமே இல்லை, ஜஸ்ட் ஃபாலா மட்டும் இருக்கு. இந்த இடத்துல எதுவுமே ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷன் இல்லை. ஒருவேளை ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷன் இருந்தா இங்கேயே நம்ம ஷார்ட் போக ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் கோல்டு. ஸோ கோல்டு பொறுத்த வரைக்கும் டே ஃப்ரேம்ல பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் செல்லிங்க. ஆல்ரெடி மார்க்கெட் வந்து பை ட்ரெண்ட்ல செல் போயிட்டு ஒரு குட்டி கரெக்ஷன் பை வந்து சப் ட்ரெண்ட் வந்து இப்போ திருப்பி செல்லுக்கு ஆக்டிவேட் ஆக மார்க்கெட் ட்ரை பண்ணிட்டு இருக்கு. 4 ஹவர்ல பார்த்தோம் அப்படின்னா நேற்று சொல்லியிருந்தோம் 70 வரைக்கும் கூட மார்க்கெட் போயிட்டு கீழே வரலாம். ஸோ முதல்ல வந்து ஒரு 45 அப்படிங்கிற லெவல் வந்து நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இந்த 45 பிரேக் ஆகும்போது மார்க்கெட் கீழே ஃபால் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ இப்போதைக்கு நமக்கு என்ன அப்படின்னா 50. இந்த 50 பிரேக் ஆகும்போது கண்டிப்பாக மார்க்கெட் செல்லுக்குள்ள போயிடுச்சுன்னு அர்த்தம். பெரிய டிராப் இல்லை அப்படின்னாலும் 1934 ஃபர்ஸ்டும் 1920 ஆர் 60 செகண்ட் டார்கெட்டாகவும் வந்து அமையும். சரி, இப்ப வந்து ஒரு 1 ஹவர் அப்படின்னு பாக்குறோம். ஸோ இந்த 1 ஹவர்ல இப்ப இருக்கிற இடம் அப்படிங்கிறது வந்து பிளாக் யூஸ் பண்றவங்களுக்கு இது வந்து ஒரு ஓபியா நீங்க வச்சுக்கலாம். ஓகே, பட் இந்த இடத்துல ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு ஸ்ட்ரெச்சர்ல. ஸோ இது வந்து தேர்ட் டச், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த இடம் வந்து தேர்ட் டச்.
ஸோ இந்த இடத்துல சப்போர்ட்டும் இருக்கிற காரணத்தினால மார்க்கெட் கண்டிப்பாக என்ன பண்ணும் அப்படின்னா, நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் லைட்டா அப்படி ரேலி மேல போயிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே வரும். ஓகேங்களா? மார்க்கெட் வந்து மேல போயிட்டு கீழே வரணும். மேல போயிட்டு கீழே வந்தா கண்டிப்பாக மார்க்கெட் செல் சைடு திரும்பிடுச்சுன்ட்டு நம்ம கேரண்டியா எடுத்துக்கலாம். இல்ல டைரக்டா வந்து உடையுது அப்படின்னா திருப்பி மார்க்கெட் மேல ரைஸ் ஆகும்போது தான் இந்த 60-58ல திருப்பி செல்லிங் எதிர்பார்க்கலாம். சின்ன ரேலியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 59 வரைக்கும் 60 வரைக்கும் போயிட்டு வந்தா கூட பரவாயில்ல. ஸோ இந்த டச் ரொம்ப அழகா இருக்கு. ஒருவேளை இது பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா கூட நமக்கு மார்க்கெட் என்ன பண்ணும் அப்படின்னா, அடுத்தடுத்த ஃபாலுக்கு மார்க்கெட் வந்து ரெடி ஆகும். ஸோ 50 உடைக்கணும். இப்போ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு 1950 மார்க்கெட் உடைச்சு க்ளோஸ் பண்ணுதாங்கிறது தான் பார்க்கணும். உடைச்சிருச்சுன்னா கேரண்டியா மார்க்கெட் செல் சைடில் போக ஸ்டார்ட் அப் ஆகுதுன்னு அர்த்தம். ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம், ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டரும் சொல்லியிருந்தோம். நிறைய பேர் அந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பார்க்கல. ஓகே, இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இன்னும் அந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இருக்கு. ஓகே, ஸோ இப்படி இருக்கும். மேலே போயிட்டு உடஞ்சிட்டு ரீட்ரேஸ்மெண்ட் முடிஞ்சு இங்க இப்போ ஆக்டிவேட் ஆகுது. ஸோ உடைக்கும் போது கேரண்டியா மார்க்கெட் ஃபால் ஆகும். ஒரு ரிவர்சலுக்கான ஜோன். இது வந்து பெரிய லெவல்ல கூட நமக்கு மார்க்கெட்ல ஃபால் ஆக வாய்ப்பு இருக்கு. பெரிய செல்லிங்கா கூட இருக்கும். 1850 இருந்து 1860 இறங்குறதுக்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவா கூட இருக்கலாம். ஸோ என்ன பண்ணுங்க அப்படின்னா, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இந்த இடத்துல செல்ல ட்ரை பண்ண ஏதாவது வழி இருந்தால் பாருங்க, ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி எடுங்க. ஓகே, தேங்க்யூ. நாளைக்கு லைவ் மீட்ல சந்திக்கலாம். என்னுடைய டெலகிராம் அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயுமே லிங்க் கொடுப்போம். நீங்கள் வேணும்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்கள் டவுட்ஸை கேளுங்க, அங்கே டிஸ்கஷன் பண்ணலாம். நாளைக்கு 3 மணிக்கு. தேங்க்யூ.